உருளைக்கிழங்கே சேர்க்காம ரொம்ப டேஸ்டியான மசால் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க 10 பல்லு பூண்டு, ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க 5 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிச்சதும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு தனியாக வச்சுருங்க. சூப்பரான மசாலா ரெடி. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சுடு தண்ணியில் ஊற வச்சு 5-6 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 10லேருந்து 12 பூண்டை உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரெட் சட்னி ரெடி. அடுத்து தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி மாவை ஊற்றி நல்ல மெல்லிசான தோசையாக தேய்ச்சிக்கோங்க. ஓரங்களில் நீங்கள் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வெந்து வந்ததும் அரைச்சி வச்சிருக்க ரெட் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா வச்சு மடித்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான மசால் தோசை ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.